எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு டாப்பிக்கை நான் சொல்லித்தரேன் நான். அதாவது சேமிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். நான் அப்படி தான் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் சேமித்தேன். நல்ல யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டைம் வந்து என்னுடைய சேனலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க, வேஸ்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சேமிப்புன்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி 10,000 சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, 50,000 சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. ஆனால் நிறையா பேர் மக்களோட என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்கினா தான் சேமிக்க முடியும், 10,000 சம்பளம் வாங்கினா சேமிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 10,000 சம்பளம் வாங்கும்போது நீங்கள் சேமிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரூல் சேமிக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, செலவழிச்சது போக மிச்ச காசை பணம் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆசைப்படணும். முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த துறையில் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் முதல்ல ஆசைப்படுங்க. அதே மாதிரி இந்த அந்த காலத்தில் பேராசைப்படுறீங்க அப்படிலாம் கிடையாது. பேராசைங்கிற வார்த்தை உலகத்திலே கிடையாது. பேராசைப்பட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். என்ன அதுக்குண்டான தகுதியை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. தகுதியை வளர்த்துக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆசை வேணாலும் படலாம். இன்றைக்கே நீங்கள் வேர்ல்டுலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆசைப்படணும் படலாம், தாராளமாக படலாம். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் ரூல்ஸ், பணத்தை மிச்சப்படுத்துவதற்கு பணம் தேவையில்லை. முதலில் நீங்கள் ஆசைப்படணும். நான் சேமிக்கணும்னு ஆசைப்படுங்க. நான் சேமிக்கணும்னு பாசிட்டிவாக பேசுங்க. அந்த சுய பேச்சுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்தி கொடுங்க. நான் சேமிக்கணும்னு டெய்லி பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதற்குண்டான வழிகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் யாரையும் தேடி போகவே தேவையில்லை. அதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி நீங்கள் சுய பேச்சுக்கு சக்தி கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பலன்கள் உங்களை தேடி தானாகவே வருமே தவிர நீங்கள் அதை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் ரூல். தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம சேமிக்கிறத நம்ம அழகாக இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆசைப்படுங்க. எது சேமிக்கிறது மட்டும் இல்லை, எதுக்குனாலும் நீங்கள் ஆசைப்படுங்க. ஃபஸ்ட்டு அது நடக்கும், இது ஓடும், இது பறக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்க. நடக்காது, ஓடாது, பறக்காதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சுய பேச்சுக்கு சக்தி கொடுத்தீங்கன்னா சத்தியமாக எதுவுமே நடக்காது. காலம்பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் வேலைக்கு போகிறதையே கஷ்டப்படுறதையே தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது. காலம்பூரா வேலைக்கு போகிறது, காலம்பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் தப்பு. இன்றைக்கி ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்க வேண்டிய வயசில் கூட நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. ஏகப்பட்ட பேர் வேலைக்கு போகிறாங்க. 90% ஆஃப் பீப்புள் வேலைக்கு போகிறாங்க. நான் 29 வயசில் ரிட்டையர் ஆகிட்டேங்க. இன்றைக்கி என் வயசு வந்து 34. நான் ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் வேலைக்கே போகிறது இல்லைங்க. நான் என்ன பிஸ்னஸ் செய்ய ஆசைப்பட்டனோ அதே பிஸ்னஸில் நான் நினச்சது, நான் வேலைக்கு போன சம்பளத்தை விட 5 மடங்கு சம்பாரிச்சிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ஒரு பெருமைக்காகவோ இதுக்காகவே சொல்லலை. என்னால் முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? எனக்கு உதவி செய்கிறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக் ஃப்ரெண்ட்லி மாதவராம், அப்புறம் நம்ம ஊரில் சில ஃப்ரெண்ட்ஸு சக்தி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இருக்கோம். அவங்க சொன்ன அட்வைஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட அட்வைஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். மறக்கவே மாட்டேன். என்றைக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி தான் நான் இங்கே டெவலப் ஆகிருக்கேனே தவிர நான் பணத்தை வச்சு டெவலப் ஆகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணத்தை வச்சு நான் இன்றைக்கி இந்த நிலைக்கு நான் வரவே கிடையாது. எனக்கு தேவையான அட்வைஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் புக்ஸு படித்தா டெவலப் ஆகலான்னு நான் நிறையா இதில் படித்ததுனால தான் எனக்கு தேவையான எல்லா புக்ஸையும் கலெக்ட் பண்ணி படித்து தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆசைப்படுங்க. ஏன்னா சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிக சம்பளம் தேவையே கிடையாது. நான் 10,000, நான் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறேன், நான் 15,000 எனக்கு செலவழிஞ்சிருது. ஓகே, 15,000 செலவழிஞ்சிட்டு போகுது. நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஆசைப்படுங்க. மாதம் 2,000 நான் மிச்சம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆசைப்படுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அதுக்கு உண்டான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். சுய பேச்சுக்கு சக்தி கொடுங்க. பாசிட்டிவாக போய் சொல்லுங்கள். இதுக்கு உண்டான வீடியோஸும் போட்டிருக்கேன். இந்த ரூல்ஸை பயன்படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரியில் ஒரு பார்ட் மிச்சம் ஆகும். அது மேஜிக்காக தான் நடக்கும். கண்டிப்பாக மேஜிக்காக தான் நடக்கும். இல்லைன்னா உங்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். மொத்தத்தில் நீங்கள் சேமிக்கிற பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் உண்டியல் இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு உண்டியல் சின்னதாக இருக்கும். நீங்கள் வாங்கி, இந்த மாதிரி இல்லைனாலும் வேறு ஏதாவது நீங்கள் இருக்கும், வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு 20 ரூபா ஏதோ சில வாங்குறீங்க, சேஞ்சஸ் கொடுக்குறாங்க. 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. அந்த 1 ரூபா 2 ரூபாயை பர்ஸில் போடாமல் அங்கிட்டு இங்கிட்டு போடாமல் நேராக அந்த 1 ரூபா 2 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் போடுங்க. இந்த பாக்ஸில் போடுங்க. இந்த பேங்க்கில் போடுறேன், ஏடிஎம்மில் போடுறேன் அதெல்லாம் பேசாதீங்க, வேலைக்கே ஆகாது. இந்த பாக்ஸில் போடுங்க. நீங்கள் 1 ரூபா நீங்கள் செலவு இதை சொல்லும்போது என்ன கேட்குறாங்கன்னா, 1 ரூபா போடுறதுனால என்ன நடந்துடும், 2 ரூபா போடுறதுனால என்ன நடந்துடும்? நான் 6 மாதம் போட்டால் கூட இதில் ஒரு 500 ரூபா கூட வராதே. நல்லா கேட்டுக்கோங்க. இது சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடையாது. சேமிப்பை முதலில் உண்டாக்கணும். உங்கள் மனசில் விதைக்கிறதுக்கு உண்டான வழி தான் இது. சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ப்ரொசீஜர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பேசிக் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நான் 50,000 சம்பளம் வாங்கியிருக்க அப்புறம் தான் நான் சேமிப்பேன்,
நான் ஸ்ட்ரைட்டாக 1 லட்சம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் தான் சேமிப்பேன். இப்போ என்னுடைய கடன் ப்ளஸ் சாப்பாடு, வீடு, மளிகை பொருட்கள், இஎம்ஐக்கு தான் என்னுடைய கரெக்டாக பணம் இருக்குது. நான் அப்படியே சேமிப்பீங்கன்னா சத்தியமாக சேமிக்க முடியாது. ஃபஸ்ட்டு சேமிக்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஒரு ₹1 எடுத்து ஒரு பாக்ஸில் போடுங்க. டெய்லி ₹1 போட சொல்லலை. நீங்கள் எப்போ கடைக்கு போகிறீங்களோ, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, ₹1 ₹2 மிச்சமாகுது, அதை எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து அந்த பாக்ஸில் போட்டுருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பாக்ஸுக்குள்ளே தான் போடணும். பேங்க்கில் போடுறதுலாம் கணக்கு வராது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. இந்த பாக்ஸில் போட்டு ஒரு பீரோக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருங்க. ஒரு ₹1 ₹2 போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நீங்கள் ₹5 போட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ₹10 போட ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக ₹20 போட ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்களேன். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ₹200 மேலே இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் எண்ணி பார்க்கும்போது ₹200 சேமிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக ₹200 ₹2000 சேமிக்கிற பக்குவத்துக்கு உங்களை கொண்டு வந்துடும். ஸோ பழக்கம்தான். எதை வேணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயின் பண்ணால் உலகத்தில் நடக்காது எதுவுமே கிடையாது. உங்கள் மனசுக்கு, உங்கள் உடம்புக்கு ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா அது நடக்காமல் போகவே போகாது சத்தியமாக. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நோட்டில் எழுதுறது சுய பேச்சு, ஏற்கனவே அந்த டாபிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன டாபிக்ஸ் தாண்டி ₹1 போடுங்க, ₹2 போடுங்க, ₹3 போடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ₹5 ₹10 இன்க்ரீஸ் ஆகும். 50 100 கூட இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்போ கூட நான் இதில் போட்டு வச்சுருக்கேன், சில்லற காசு தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு ₹50 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ₹50 போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இந்த ₹50 போடுறதுனால நான் என்ன நடக்கும், இந்த ₹50 எடுத்து நம்ம என்ன செலவு பண்ணிடுவோம் அப்படின்லாம் நான் நினைக்கல. இது வந்து ஒரு பேசிக். இது இன்னும் என் குழந்தை 5 வயசுலேருந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தையோட உண்டியல் தான். அது என்னோடய உண்டியல் உள்ளே இருக்குது. இது என்னுடைய குழந்தை சேமித்து வச்சுருக்கிற காசு தான். ஒரு ₹50 ₹60 உள்ளே இருக்கும். ஸோ ஆரம்பத்திலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய பேர்லாம் அவங்க குழந்தைகளுக்கு என்னவா வருவேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பேசாமல் முழிக்குது. உங்கள் குழந்தைகள் என்னவா வரணுங்கிறத 25 வயசில் முடிவு பண்ணாதீங்க, 5 வயசுலேயே முடிவு பண்ணிடுங்க. விராட் கோலி அவர் பேட்டை கையில் எடுக்கும்போது அவருக்கு 5 வயசு தான். 5 வயசில் தான் அவர் கையில் பேட்டை எடுத்தார். ஆனால் இன்றைக்கி விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருக்கிறார். ஸோ 5 வயசுலேயே நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ சேமிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. தண்ணி மிச்சப்படுத்துகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. கரண்ட்டை மிச்சப்படுத்துகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. பணத்தை மிச்சப்படுத்துகிற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேயே இருந்து அந்த ஒரு செடியை அவங்க இஷ்டம் போல் வளர்க்கணும்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே தான் வளர்க்கணும். அது பூத்து காய்க்கிறப்போ வந்துட்டு நீங்கள் அந்த செடியை எடிட் பண்ணணும்னா அது நடக்கவே நடக்காது. அதனால் பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும்தான் மிச்சப்படுத்துறதுலாம் நினைக்காதீங்க. சாப்பிடும்போது சாப்பாடு சிந்தாமல் சொல்லிக் கொடுங்க. சாப்பாடு சிந்தாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கொண்டு வாங்க. பணம் கூட சம்பாரிச்சிடலாம். தண்ணியை சம்பாதிக்க முடியுமா நம்மளால்? தண்ணியை மிச்சப்படுத்துறது சொல்லிக் கொடுங்க. ஸோ மிச்சம் பண்ணுறதுங்கிறது பணத்தில் தான் கிடையாதுங்க. நீங்கள் எதில் வேணாலும் மிச்சம் பண்ணலாம். அந்த சேமிப்புன்னு பழக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அந்த டப்பாவில் ₹1 போடும்போது என்ன நடந்துரும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ₹1 போடும்போது ₹2 போடுவீங்க, ₹2 போடும்போது ₹5 போடுவீங்க. சப்போஸ் ஒரு 6 மாதம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது அந்த டப்பாவில் ஒரு ₹1000 இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ₹1000 மிச்சமாயிருச்சான்னு உங்கள் மனசு பக்குவப்பட்டுரும். ஸோ பக்குவப்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி உங்கள் மனசு எதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும்னா சேமிப்பை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக தான் சொல்கிறேன். ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ₹1000 ₹2000 நீங்கள் மிச்சப்படுத்தலாம். 6 மாதத்தில் உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சம்பளத்தில் மிச்சமாகும். அப்பையும் நீங்கள் ₹15000 தான் சம்பளம் வாங்குவீங்க. அதே செலவுகள் தான் நடக்கும். ஆனால் அது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி மேஜிக்காக அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் மிச்சமாகும். இப்படி தான் நடக்கும். இல்லைன்னா உங்களுடைய சேலரி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இப்படி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி பணத்தை மிச்சப்படுத்தணும். ₹1 ₹2 மிச்சம் பண்ணிங்கன்னா நான் என்ன தான் சொன்னாலும் நிறைய பேர் நான் என்ன 50000 சம்பளம் வாங்குறேன் மிச்சப்படுத்துறதுக்கு, ₹1,00,000 சம்பளம் வாங்குறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ₹5000 சம்பளம் வாங்கினாலும் பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதனால் வந்துட்டு மிச்சப்படுத்துறது ஸ்டார்டிங்கிலேருந்து நடக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு இப்போவே சொல்லிக் கொடுங்க. ஸ்ட்ரைட்டாக 25 வயசில் தான். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது லட்சியங்கள் இந்த மாதிரி வரணும்னு நினச்சா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 8th தானே படிக்கிறாங்க, 10th தானே படிக்கிறாங்க, எதுக்கு இப்போவே அவங்க லட்சியங்களை நான் போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்றைக்கு விவரம் தெரியுதோ அன்னையிலேருந்து அவங்களுடைய வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் கேளுங்க. அந்த குழந்தைய தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்புனா கூட வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் கேட்டால் அந்த ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஐஎம் டாக்டர், ஐஎம் இன்ஜினியர், ஐஎம் கிரிக்கெட்டர், ஐஎம் அத்லெட்டிக்ஸ், ஐஎம் சயின்டிஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன், தண்ணியை மிச்சப்படுத்துறது, கரண்ட்டை மிச்சப்படுத்துறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வாழ்க்கையோட பிரைட்னஸாக இருக்கும்.
நாளைக்கு அவங்க படித்த படிப்பு கூட உதவலைனா கூட இந்த சேமிப்பு நல்ல பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அவங்கள உயர்த்துங்க. அதுக்கு தான் நான் அந்த புக்கு நான் ஏற்கனவே போன எபிசோடில் கூட நான் அந்த உங்களுக்கு புக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சுய ஒழுக்கத்தின் வியத்தகு சக்தி பிரெயின் ரேசி எழுதுனது. நீங்கள் சுய ஒழுக்கமாக மட்டும் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் சரி, உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைனாலும் சரி, அந்த சுய ஒழுக்கங்களோட வியத்தகு சக்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படி உயர்த்தி காட்டும். அதைத்தான் அந்த பிரெயின் ரேசி சொல்லியிருக்காரே தவிர யாருக்கும் உதவி செய்கிறதோ யார்கிட்டையும் பணம் இருந்து டெவலப் ஆகிறது கிடையவே கிடையாது. அதான் அந்த சுய ஒழுக்கத்தின் வியத்தகு சக்தி. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒழுக்கமாக வாழ்ந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை டெவலப் ஆகும். அதைத்தான் அவர் தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சேமிப்புன்னு இன்றைக்கி நம்ம பேசுகிற டாப்பிக்கில் நான் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏற்கனவே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். முன்னாடி மண்பானையில் வரும், இப்போ இந்த டிசைனாக இந்த மாதிரிலாம் வரும். ஸோ உங்கள் குழந்தைக்கும் ஒரு இதே மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்று வாங்குங்க. 50 பைசா 1 ரூபான்னு போட சொல்லுங்கள். நீங்கள் கடைக்கு போகிறப்ப மிச்சமாகிற 1 ரூபா 2 ரூபாயை போட சொல்லுங்கள். 2 மந்த்ஸில் உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நெகட்டிவாக நீங்கள் பேசவே மாட்டீங்க. 3 மாதம் கழிச்சு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை எண்ணி பாருங்கள். ஒரு 50 100 இல்லை சம்திங் ஒரு 500 இருக்கும். 500 பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, 500 சேமிச்சிட்டோமா, பரவாயில்லையே, அப்போ இதே மாதிரி எத்தனை 500 நம்ம விட்டுட்டோம். அதோட அந்த சேமிக்கிற எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதுதான் பேசிக் 1. பேசிக் வந்து ஆசைப்படுங்க. அதுதான் பேசிக் ரூல். ஃபஸ்ட்டு பேசிக் ரூல், நான் சேமிக்க முடியும்னு உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணுங்கள். சுய பேச்சுக்கும் அந்த நோட்டு பேனாவுக்கும் எழுதி சக்தி கொடுங்க. அதுக்குண்டான வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். 2வது, இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி சேமிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸில் கான்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1000 2000 3000 4000 இன்க்ரீஸ் உங்களுடைய சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு உண்டான பேசிக் ரூல்ஸும் டோட்டல் ஃபார்முலாவும் இதுதான். இதை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்படி எனக்கு சேமிக்கணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சேமிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ கூட என் குழந்தையோட பாக்ஸில் 50 ரூபா கிடக்கு. இது என் குழந்தையோட பாக்ஸ் தான். இன்றைக்கி வரைக்கும் 50 ரூபா சேர்த்து வச்சிருக்கு. ஒரு 10 நாள் 15 நாளில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வந்து 1 ரூபா 2 ரூபா மிச்சமாகும். அதில் 1 ரூபாயை வந்து என் குழந்தைகிட்ட கொடுத்துருவேன். 1 ரூபாயை வந்து என்னுடைய பாக்ஸ்னு ஒன்று வச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்குள்ள போட்டுருவேன். அந்த 1 ரூபாய் என் குழந்தை எடுத்துகிட்டு போய் அதனுடைய பாக்ஸுக்குள்ள போட்டிருக்கும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாக்ஸில் இருக்கிறத விட என் குழந்தையோட பாக்ஸில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். சம்பாதிக்கிறது மட்டும்தான் பணத்தை மிச்சப்படுத்துறதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சேமிக்கிறதும் பணத்தை மிச்சப்படுத்துறது தான். அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சேமிக்கணும்னா நான் உடனே சம்பளம் இன்க்ரீஸ் வாங்கணும் கிடையவே கிடையாது. 500 ரூபா சம்பளம் வாங்கினா கூட 50 ரூபா மிச்சப்படுத்தலாம். ஸோ ஆசை தான் எல்லாத்துக்குமே தொடக்கம். எல்லா சாதனைகளுக்கும் தொடக்கமே ஆசை தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து என்னங்க சொன்னேன், ஆசைப்படுங்க. 2வது, இந்த பாக்ஸ் மாதிரி வாங்கி இது பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இன்னையிலேருந்து அட்வைஸ் பண்ணுங்கள். தண்ணி கரண்ட்டு இதெல்லாம் மிச்சப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் சில வீட்டிலலாம் பேசிகிட்டு இருப்பேன். டைம் பாஸ் ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் வீட்டுக்கு போவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு மிச்சப்படுத்துறதுனா பணத்தை தான் மிச்சப்படுத்துறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டு மிச்சப்படுத்துறதோ தண்ணி மிச்சப்படுத்துறதோங்கிற ஃபார்முலா தெரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. மிச்சப்படுத்துறதுங்கிறது எல்லாத்துலேயும் மிச்சப்படுத்துறது தான் வருமே தவிர பணத்தில் தான் மிச்சப்படுத்துறது தான் சேவிங்ஸ் அப்படின்லாம் நினைக்காங்க. அதே மாதிரி பணம் அதிகமாக சம்பாதிக்கிறது தான் சேவிங்ஸ்னு நினைக்காதீங்க. பணத்தை நம்மளுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்துறதும் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான். அதுவும் ஒரு பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி தான். அதுவும் நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே பேசிக் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸ்ட்ரைட்டாக 20 வயசில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. 5 வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு குழந்தையின் கவனிப்பு திறன் எப்போ ஆரம்பமாகும் நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது 3வது மாதத்துலேருந்தே தொடங்கிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தை கருவில் இருக்கும்போது 90வது நாள்லேயே நீங்கள் பேசுகிறது அந்த குழந்தைக்கு கேட்கும். சயின்ஸ் பிரகாரம் இதுவும் உண்மை. இது ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. பசங்க 2ல் சூர்யா வந்து சொல்லியிருப்பார். ஒரு குழந்தையோட கவனிக்கும் திறன் எப்பொழுது ஆரம்பிக்குன்னா கருவில் உருவான 90வது நாளிலிருந்து கேட்கும். உங்கள் குழந்தை பெரிய அத்லட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. 90வது நாளில் இருந்து, அதாவது இனிமேல் நான் சொல்கிறேன், 90வது நாளில் இருந்து உங்கள் ஒய்ஃப் உட்காந்துருக்கும்போது ரொம்ப க்ளோஸ் அப்பில் போய் நீ ஒரு அத்லெட்டு, நீ கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவ, நீ ஒரு கிரிக்கெட்டர், நீ ஒரு சயின்டிஸ்ட்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. குழந்தை பிறந்து 2 வயதில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த குழந்தையோட எண்ணங்கள் எப்பொழுது ஆக்டிவேட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து நான் சயின்டிஸ்ட்டாக தான் ஆகணும்னு சொல்லும். அதாவது நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதே தான் நான் சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக சொல்லணும். இதுதான் சயின்ஸ். ஸோ அப்படி இருங்க. சும்மா அதை போட்டு அது இல்லாமல் நான் இன்னும் நிறைய வீட்டில் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், 5 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து டிவியோட சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் லாக்டவுனில் வீடியோ பார்க்குறீங்க. என்ன பிரயோஜனம்? எதுவுமே நடந்துடாது. சாதிக்கணும் லட்சியங்கிறது வந்து ஆரம்பத்திலிருந்தே நடக்கணுமே தவிர எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் நிறைய டாபிக் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். எந்த டாபிக் சம்மந்தமான புக்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டிருக்கோ பிடிச்சிருக்கோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிங்க. நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், புக்கு படிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் நினச்ச பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நினைக்க முடியாத அளவுக்கு நான் வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னா அந்த புக்ஸ் மட்டும்தான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் என்னுடைய படிப்போ என்னுடைய திறமையோ என்னுடைய அறிவோ 1% கூட காரணம் இல்லை. ஒரு 1% காரணம் வச்சுக்கலாம், ஆனால் 99% இந்த புக்ஸுக்கள் தான் காரணம் எனக்கு. அதனால தான் போன டாப்பிக்கில் எனது வாழ்வை மாற்றிய புத்தகங்கள்னு நான் வேடிங்ஸ் போட்டிருந்தேன். ஸோ சேமிப்போட பேசிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல, நிறைய பேர் இப்போ கொஞ்சம் நாளாக வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஈவன் 50 ஏஜஸ் கடந்தவங்கன்னு கொஞ்சம் நிறைய பேர்லாம் என்கிட்ட ஐடியாஸ் கேட்குறீங்க. பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பையனால் இதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு நீ நம்பி எனக்கு ஃபோன் பண்ணியே மெசேஜ் பண்ணியே நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறுபடியும் மணி ஹேண்ட்லிங், மணி மேனேஜ்மெண்ட், மணி ஏர்னிங் இந்த மாதிரி சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நான் ஃபோன் பண்ணுங்கள். பேசிக்கோட, அதாவது பணம் சேமிக்கிறதோட பேசிக் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து சேமிக்க முடியும் நீங்கள் நம்புங்க, ஆசைப்படுங்க. இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வாங்கின ப்ரொசீஜர், பணம் போட்டு வைக்கிற ப்ரொசீஜரை நான் சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது கரண்ட்டு மாதிரி. நீங்கள் தெரிஞ்சு தொட்டாலும் சாக்கடிக்கும், தெரியாமல் தொட்டாலும் சாக்கடிக்கும். நான் கரண்ட்டுனா என்ன, அதனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கை வச்சிங்கனாலும் சாக்கடிக்கும். கரண்ட்னா என்ன அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் போய் தொட்டாலும் சாக்கடிக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு ரூல்ஸ், பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா வழக்கம் போல் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.